செம்மையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம் ப்ரோ. ஜீவா மறுபடி சொல்லு ப்ரோ. செம்மையா வரல ப்ரோ. நான் தண்ணி கொண்டு வரேன் ப்ரோ. ஐயோ போச்சே. டேஸ்டா இருக்கு ப்ரோ. டேஸ்டா இருக்குங்களா? ஆமாங்க ப்ரோ, அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ. என்ன சொல்றோம் பாருங்க. நீங்கள் ரசித்துக் கொண்டு பார்ப்பது KTV. வெறும் போகமூட்டமா இருக்கிறது. சமைத்துக் கொண்டிருப்பது. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இப்போ அதனால இப்போ கூட்டாஞ்சோறு மாதிரி வெளியில் அடுப்பை வச்சு இப்போ எல்லாம் சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கான். எல்லாம் போட்டு கருகு விட்டுட்டு இருக்கோம். எப்படி போறா? அடுத்து கருகு போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ கடுகு போட்டு எல்லாம் கருகு விட்டுட்டோம். இப்போ நீங்கள் சமையல் எப்படி சொல்ல போகுதுன்னு தெரியல ப்ரோ. இப்போ நீங்கள் சமைக்கிறது என்னது ப்ரோ? என்னப்பா இது? ஒரு வந்து தக்காளி கூட்டு போடுவோம். எமர்ஜென்சிக்கு அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து தக்காளி கூட்டு வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அது என்னன்னா எனக்கு சும்மா சிம்பிளாக தான். பச்சாயம், வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளிக்கு அவ்வளோதான். எதுவுமே கிடையாது காம்பினேஷன். எதுவுமே கிடையாது ப்ரோ. இவன் வந்து தக்காளி விட்டு தான் செய்யறேன்னு மணி சொல்லியிருக்கான். அடுத்தது என்ன ப்ரோ? உப்பு வேணுமா? அந்தங்க ப்ரோ. உப்பு போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகா போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. அடுத்து என்ன போட்டு வதக்கிட்டு இருக்கான். முட்டையை எங்க வச்சிருக்க? ஜீவா போய் அலமாரியில் போய் முட்டை எடுக்க போறான். தண்ணியா கட்டி மணிக்கு ரொம்ப வேர்த்து ஊற்றிடுச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க. ஸோ சிலிண்டர் வீட்டில் தீர்ந்து போச்சுன்னா 2 பேருக்கு தேவையான அளவு தான் சமைக்கிறேன் நான் சிம்பிளா. வீட்டில் சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா இதான் இது. 3 பேர் 2 பேர் சாப்பிடலாம். மினிமம் 3 பேர் 2 பேருங்களா? மினிமம் 3 பேர் சாப்பிடலாம். ஓ 3 பேர். ஓகே. ஏடா ஜீவா வாளி ஒழிஞ்சிடும். அது என்ன போயிடா? வாளியில் ஸ்லாப்ல இருக்கும் பாரு. ஒன்றோடா டிஃப்ரெண்டாக டேஸ்ட் பண்ணணும். எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி கலந்து அடிக்க போகிறோம் ப்ரோ. இப்போ வந்து மிளகா பொடி இல்லாத வச்சு மீன் பொடியை போடுறோம். மிளகா பொடி இருக்குடா, அலமா இருக்குடா, ரேக்கில் இருக்குடா, வாளி இருக்கும் பாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சும்மா லைட்டு தம்மா வந்து வாடகை தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, முட்டை, அதுக்கு உப்பு. ஒண்ணுதான் இருந்துச்சா? இங்க ஒரு முட்டை இருக்கு. இல்ல ஒண்ணுதான் இருந்துச்சா? அங்க ஆமாடா. ப்ரோ மிளகா அப்படி எடுத்து வச்சாச்சு ப்ரோ. செம்மையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம் ப்ரோ. ஜீவா மறுபடி சொல்லு ப்ரோ. செம்மையா வரல ப்ரோ. செம்மையா சமைக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம் ப்ரோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. ஜீவா இப்போ வந்து மறுபடியும் தண்ணி மோந்துட்டு வர சொல்லி மணி சொல்லியிருக்க. அப்படி ப்ரோ நான் தண்ணி மோண்டு வரேன் ப்ரோ. ஐயோ போச்சே. கொட்டிட்டான்டா. ஐயோ டேய் தட்டி விட்டு போயிட்டடா. ஜீவா வாடா, என்னடா அவனுக்கு உடம்பு கண்டுடா. ஜீவா நக்கில் வச்சிருக்கணும். நிறைய பேசிட்டு என்ன உணவு நீ என்ன அங்க வைக்க மாட்டியா? டேய் அவன் என்னடா இதுல மீச்சு போய் எனக்கு என்ன தெரியும். சங்கடம் விடா ரொம்ப மேல விடு. விடுறா போம்ல விடுறா. ஜீவா நாங்க ப்ரோ கொட்டி வச்சு போயிட்டீங்க. நாங்க ப்ரோ நீங்க எப்படி டேய் நீ என்ன கூட்டிட்டு போயிட்ட என்னைய போறான். ஏய் எவ்வளவு தண்ணி செம்பட்டு போனதானே. நீ செம்பட்டுக்காம நீ வாடி போயிட்டான்றது. அதான் நம்ம ஜீவா வந்து ஓடும் போது
எண்ணெயெல்லாம் துட்டி இப்படி உப்பெல்லாம் கீழே போட்டாங்க பாருங்க. இல்லை எண்ணெய் கொட்டிடுச்சு, உப்பு இவ்வளோ வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கும்போது நந்தி குறுக்க மாதிரி ஜீவா குறுக்க போய் ஓடி எல்லாத்தையும் தள்ளிவிட்டான். சமைக்கிற மாஸ்டர் வந்து மணி ப்ரோ. ப்ரோ இவங்க வந்து இப்போ சமைக்கிட்டு நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் ப்ரோ. இவர் வந்து தண்ணி துவைக்கிறது தண்ணியை குடிச்சிருக்காரு. அடுத்து தோசை தான் சமைக்க போகிறோம். ஓரளவுக்கு தக்காளி சட்னி முடிஞ்சு இப்போ தோசை சமைக்கலாம். வாங்க போகலாம். போகிறீங்க ஒரே அதுக்கு தட்டிட்டு போயிட்டீங்களா வீட்டையும்? இது என்னங்க பார்க்குறேன் என்ன ஜீவா? ஜீவா உனக்குண்டா இங்கே வாங்க. ஃபைனல் டச்சுக்கு வந்துச்சு. ஸோ இதை முடித்தோடனே நம்ம தோசை. பட் இவங்க சமைச்சுக்கிருக்காங்க. இப்போ போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரலாம். ப்ரோ நம்ம சமைக்கிறது நியாயம் வந்து பார்க்குது ப்ரோ. இந்த நடக்கல உடஞ்சிக்கல இந்த நடக்கல. இப்போ மணி வந்து ரொம்ப சமைக்கிறனால காலெலாம் வலிக்குதுன்றக்காண்டி இப்போ கல் எடுத்து அவனை போட போகிறான். ஸோ இப்போ கல் எடுத்து நம்ம டிக்கியில் போட்டாச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக அவர் உட்காந்து இப்போ சமைக்கிறாரு. பாருங்கள், தக்காளி சட்னி சொன்னது சாரி தக்காளி கூட்டுன்னு சொன்னோம். நான் தக்காளி கூட்டில் முட்டையெல்லாம் போட்டு சமைக்கிறோம். நாங்கள் சமைக்கிறது தான் சமையல். வாங்க சமையல் பாருங்கள். ரெண்டே வரகுது அண்ணா, ரெண்டே வச்சு அத்தி ரெண்டே வச்சு வரகுது. ஒரு சமையலை முடிச்சு போடலாம் ப்ரோ. உங்களுக்காண்டி இப்படி கஷ்டப்பட சமைக்கிற ப்ரோ. லைக் करो सब्सक्राइब. நம்ம கண்ட சமைக்கிறோம்டா. லைக் करो सब्सक्राइब கமெண்ட் करो. ப்ரோ நீங்கள் சொன்னது மறுபடியும் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்கடா ஓடுறதே வாடா ஜீவா. ஏதோ சொன்னே ஜீவா, சொல்லு ஜீவா. அப்போ ப்ரோ கஷ்டப்படலாம் வீடியோ போகிறோம் ப்ரோ. மாதிரி டொப்பு டொப்புன்னு வெடிக்குது. சொல்லிட்டாங்களா? 5 லட்சம் வந்துட்டீங்களா? நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும். எங்களுக்கு எப்படி தெரியும்? சமையல் மாஸ்டரே நீங்கள் தான். ஸ்வீட் பாருங்க. வெயிட் டேஸ்ட் பார்ப்போம். வாங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, செம்மையா இருக்கு. உப்பு அல்டிமேட்டாக இருக்கா? இது எல்லாமே சூப்பராக தரமாக இருக்கு. ஓகே ப்ரோ. நாங்கள் ப்ரோ கேமராமேனுக்கு கொடுக்க மாட்டீங்க, கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. இப்போ கேமராமேன் கொடுக்கலன்னு கொஞ்சம் வருத்தப்படாடி, அதனால கொடுக்குறேன் அப்படி. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? அந்த உப்பு இல்லை ப்ரோ. உப்பு இல்லையா? என்ன உப்பு பண்ணணும் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ போடணும் டேஸ்ட்டு? மித்தபடி இந்த காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா ப்ரோ? டேஸ்ட்டாக இருக்கு ப்ரோ. டேஸ்ட்டாக இருக்குங்களா? ஆமாங்க ப்ரோ, அல்டிமேட்டாக இருக்கு ப்ரோ. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா ஒரு கட்டாயில் கிண்டி அவ்வளோதான். ஃபைனல் டச் வச்சு இறக்குறோம். சமையல் மாஸ்டர் வெளியில் போயிட்டு அப்படி இப்போ ஜீவா தான் கஷ்டப்பட்டு புகையில் அப்படி சமையல் இப்போ பார்த்துட்டு அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சமையல் மாஸ்டர் வராது. செம்மையா ரசிக்கிறோம், செம்மையா ருசிக்கிறோம். வில்லேஜ் குக்கிங் நினப்பு மனசில் நம்ம ஜீவாக்கு. ஸோ அதனால நல்லா வந்து சமைக்கிற அப்படி. எஸ் யூ ஆர் ரைட். என்ன ஃபுட்டு வெட்டிங் வெடிக்குது ஜீவா? தெரியல ப்ரோ, காலைல சோறு போடலாம். யாருக்கு? சோறு போடலையா? தமிழ் மாசம் வந்தார் ப்ரோ. தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, கிண்டிட்டு இருக்க. ஸோ அடுத்த மாவு இது முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டிஃப்ரெண்டாக வாங்கி போகிறோம். முட்டையை எடுத்து மாவில் உடச்சி அது ஒரு கிண்டி அப்படியே தோசை ஊற்ற போனோம். ஸோ எப்போயுமே நம்ம சமைக்கிறது தான் சமையல். நீங்கள் மற்றவங்க ப்ரொசீஜர் கேட்டெல்லாம் சமைக்காதீங்க, இதுதான் சமையல். பாருங்கள், எல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி வருங்க. ஆனால் அம்மா கிட்ட மட்டும் உதவாங்கிறேன். நீங்கள் முட்டையை காணும். முட்டை கரைஞ்சிருச்சு ப்ரோ. மஞ்சள் கலர்லாம் கரைஞ்சிருச்சுல, ஓடிடுச்சு. காணுமே. நீ தோசை ஊற்றும் போது ஃபைனல் டச்சில் தான் வரும், தெரியும் எங்கே முட்டை இருக்குன்னு. அது கண்டிப்பாக தனியாக போதும். போதுமா? போதும். மாற்றட்டுமா? இறக்கிடுறோம். மாற்றட்டு கொஞ்சம்
நமக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு ப்ரோ. நமக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு காய்ஸ். இப்போ தோசை நமக்கு சூப்பராக வந்திருக்கு, பூ மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம மாஸ்டர் மணி தான் சொன்ன. அப்படி இது வராதா? வெற்றிகரமாக ஒரு தோசை சுட்டு முடிக்க போகிறோம் காய்ஸ். ஒருவேளை தோசை நல்லா வர்றதுக்கு காரணம் நம்ம ஒரு முட்டையை அடித்து உடச்சி ஊட்டினோம். ஸோ அதனால கூட இருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணலாம். இந்த தோசையோட ஓவராக போகுது. நம்ம மேக்ஸிமம் நமக்கு தேவையான தோசை எல்லாமே சுட்டாச்சு. ஸோ நமக்கு தேவையான தோசை, அதுக்கப்புறம் தொட்டு சாப்பிட தக்காளி இல்லை தக்காளி முட்டை எல்லாம் கூட்டு எல்லாம் மிக்சிங் எடுத்துது. இங்கே வருங்க தக்காளி கூட்டில் முட்டை எப்படி? ஸோ எல்லாமே நாங்கள் முடிச்சு கட்டிட்டோம். ஒன்றுமே இல்லை, கூட்டம் கம்மியாக போயிடுச்சு. ஸோ நிறையா இருந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ ஓகே, लाइक करो, कमेंट करो, सब्सक्राइब करो.